வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸல் கற்றுக்கணும்னு வர்ற பிகினர்ஸ்களுக்காக முழுமையாக இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். குறிப்பாக ஹோம் டேப் மற்றும் ஹோம் டேப்பில் உள்ள ரிப்பனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒர்க் புக்கு ஓப்பன் பண்ண கீழே பாருங்கள், ஸ்டார்ட் பட்டன் இருக்கா, விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன். இதை ஓப்பன் பண்ணினாவே ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் புக்கெலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும் என்னென்ன நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ. இல்லாட்டினா இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எக்ஸல் புக்கு ஓப்பன் காமிக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணையில் பிளாங்க் ஷீட், பிளாங்க் ஒர்க் புக்குன்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணாவே ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நிறையா டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. இதை மோர் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வடிவில் வேறு வேறு டெம்ப்ளேட்ஸ்லாம் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். நான் பயன்படுத்துகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னாவே தெரியும். நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 பயன்படுத்துகிறேன். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். கீழே ஷீட் 1 போட்டிருக்குங்களா, இதுக்கு பேர் ஒர்க் ஷீட்டு. இதுகளுக்கு பேர் ஒர்க் புக்கு. இதுக்கு ஒர்க் புக்குன்னு சொல்லுவாங்க. கீழே நீங்கள் பார்க்குறது ஒர்க் ஷீட்டு. ஒர்க் ஷீட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒர்க் ஷீட்டு இது 1ன்னு இருக்குது. உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு ஷீட்டு 2, 3, 4 வேணும்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த நியூ ஷீட் அது நீங்கள் அந்த இடத்துல கர்சர் மவுஸை கொண்டு போனீங்கன்னாவே பாயிண்ட்டை நியூ ஷீட்னு காமிக்க வருங்க. ஷீட் 2, 3 அப்படின்னு அதுவாக எடுத்துக்கிட்டே போகும். இந்த ஷீட்டை பேரை மாற்றலாம். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணினாவே மாறும். நான் இப்போ இந்த ஷீட் 1ங்கிறத புக்குன்னு மாற்றிக்கிட்டேன். இப்படி பேரை மாற்றலாம். டபுள் கிளிக் பண்ணி பேரை மாற்றலாம். அப்படி இல்லைன்னா இது ஷீட்டோட நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினாவே நிறைய ஆப்ஷன்ஸுகள் வரும். அதுலேயுமே ரீநேம் வரும். இந்த ஷீட்டை நீங்கள் டிலைட்டே பண்ணலாம். மூவ் ஆர் காப்பி, இது ரொம்ப முக்கியமானதுங்க. மூவ் ஆர் காப்பிங்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு புதுசாக நீங்கள் வேலைக்கு பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை வாக்கு கொடுப்பாங்க. அப்போ நிறையா ஃபார்முலாக்கள்லாம் அந்த ஷீட்டுகளில் பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கும். எடுத்த உடனே எதில் மெரிஞ்சிருக்கு, 4-5 எக்ஸல் ஷீட்லாம் அந்த ஃபார்முலா மெர்ஜ் ஆகிருக்கு. எது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணவே டைம் எடுக்கும். எதையும் மாற்றிடக்கூடாது இல்லையா சிஸ்டத்தை. அப்போ அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் காப்பி, இந்த புக்கு தான் ஒரிஜினல் காப்பின்னு இருக்குன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி அப்படின்னு வச்சுக்கிறேன். மூவ் ஆர் காப்பி பண்ணிங்கன்னா இதில் கேட்குது, இதில் என்ன இந்த புக்கில் என்ன இருக்கோ அப்படியே இன்னொரு காப்பி உங்களுக்கு கொடுக்கும். நான் மூவ் எண்டு கொடுத்துட்டு கிரியேட் ஏ காப்பின்னு கொடுத்துட்டோம்னா இதே புக்கில் என்ன இருக்கோ அது அடுத்ததாக வரும். இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ரீநேம் பண்ணி ஒர்க் புக்குனோட நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் இந்த ஷீட்டில் என்னென்ன நீங்கள் பார்க்கணுமோ, எது எங்கே இருக்குது, எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மெயின் புக்குன்னு இருக்கதை நீங்கள் எதுவும் பண்ணாமல் இங்கே லேர்ன் பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஃபார்முலாக்கெல்லாம் எங்கே இணைச்சிருக்காங்க, எந்தெந்த ஃபைலில் எந்த இதில் இணைச்சிருக்காங்க. இந்த மூவ் ஆர் காப்பி ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுங்க. இந்த வி கோடு பார்த்தீங்கன்னா விபிஏ விசுவல் பேசிக் அனலிஸில் வரும். இது டெவலப்பர் டேப்பில் வரும். இதை பற்றி இப்போ உங்களுக்கு தேவையில்லை. நான் டெவலப்பர் டேப்புன்னு தனியாக வீடியோ போடுவேன், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரொடக்ஷன் ஷீட், இந்த ஷீட்டை நம்ம யாருமே எதுவும் மோடிஃபை பண்ணாமல் நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஷீட்டு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், கீழே போட்டிருக்கோங்க அலோவ் ஆல் யூசர்ஸ் ஒர்க் புக் டு. இதில் என்னென்ன நம்ம அளவு கொடுக்கலாமோ, யாரும் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னாலும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்செர்ட் ரோலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், காலம்லாம் டிலேட் பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இது ஃபார்மட் ரோஸை அவங்க அக்சஸ் பண்ணலாம் இப்படின்னு என்னென்ன நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ இதுக்கெல்லாம் டிக்கு கொடுத்தீங்கன்னா ஆகும். இப்போதைக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் வர்றது செலக்ட் லாக் செல், செலக்ட் அன்லாக் செல். அந்த ஒர்க் புக்கை பாஸ்வேர்டு போட்டு லாக்கு அன்லாக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு கொடுத்து வச்சுருக்கு. இந்த இதில் டிக்கு இருக்குன்னு இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு 1, 2, 3, 4, 5ன்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா திரும்பவும் அதை பாஸ்வேர்டு இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள்,
டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே ப்ரெஸ் பண்ணினாலும் வேலை ஆகாது. ஸோ இப்படி நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், அன்ப்ரொடக்ட் சீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேலை செய்யணும்னா அன்ப்ரொடக்ட் சீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்ப்ரொடக்ட் சீட் கொடுத்தீங்கன்னா திரும்ப பாஸ்வேர்டு இருக்கும் 1 2 3 4 5. இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேப் கலர். நம்ம வேலை செய்யல ஒன்று சம்மரி பேஜ் அதுன்னு நிறைய டீட்டெயில்கள் ஒர்க் புக்கு அதுன்னு இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம தெரிகிறதுக்கு கலர் கொடுத்துக்கலாம் சீட்டுக்கு. உதாரணத்துக்கு இந்த புக் 2ங்கிறதுக்கு நான் இப்போ கலர் ஒரு எல்லோ கலர் கொடுக்கணும்னு நினச்சா அந்த சீட்டு கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு வேறு கலரு கொடுக்கணும்னு நினச்சா ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கலர் கொடுத்துக்கிறது. சீட்டை வந்து ஹைடு பண்ணி வச்சுக்கிறது. நம்ம வேலை செய்யலே நம்ம வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு புக் வச்சுருப்போம். ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக ஏதாவது நோட்ஸ் மாதிரி நோட் புக் மாதிரி வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் ஹைடு பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹைடு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இது நான் சும்மா என்னோட கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒர்க் பேசிஸ்க்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இதை நான் ஹைடு பண்ணி வச்சுக்கிறேன். யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு ஹைடு பண்ணி வச்சுக்கிறது. திரும்ப ஏதோ ஒரு எந்த சீட்டில் வேணாலும் நீங்கள் போய் ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணீங்கன்னா அந்த சீட்டு இந்த வரைக்கும் புக்கு 2 ஹைடு பண்ணியிருக்கு அப்படின்னு ஓப்பனாக வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை எங்கிட்ட வேணாலும் நீங்கள் நகர்த்தலாம். சீட்டை இந்த சீட் 2வா இப்போ இங்கே கொண்டாடலாம், இதை இங்கே கொண்டாடலாம். இந்த சீட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா யாருங்க செலக்ட் ஆல் சீட் கொடுத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே செலக்ட் ஆகும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால எல்லா சீட்டையுமே டெலீட் பண்ணலாம். கூண்டோட அழிக்கினாலும் அழிக்க முடியும். இது வந்து எல்லா சீட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நேரம் ஃபார்முலாலாம் போட்டு மெர்ஜ் பண்ணையில் ஒவ்வொரு சீட்டாக ஒருத்தங்களாம் வேலை செய்யலை பார்த்தீங்கன்னா 10 சீட்டு 20 சீட்டுன்னு இருக்குங்க. அதெல்லாம் டைம் எடுக்காமல் டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் கண்ட்ரோல் அமைக்கியும் பண்ணலாம். இப்போ நீங்கள் 3ஆம் நம்பர் சீட்டில் இருக்கோம்னா கண்ட்ரோல் அமைக்கிக்கிட்டு சீட் நம்பர் 4 சீட் நம்பர் 2 சீட் நம்பர் எல்லாமே செலெக்ஷன் ஆகுதா கண்ட்ரோல் அமைக்கி நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். ஒர்க் சீட்டை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நேராக நம்ம ஒர்க் புக்குக்கு போயிடலாம். ஒர்க் சீட்டு பார்த்தாச்சு. நீங்கள் இது ஃபுல்லாக ஒர்க்கு புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது தேவையில்லாத சீட்டெல்லாம் நான் இப்போ திரும்பவும் நான் கண்ட்ரோல் அமைக்கி செலக்ட் பண்ணி ஹைடு பண்ணிடுறேன். எனக்கு இது மட்டும் போதும். இதுக்கு நான் ஏற்கனவே நான் டைப் வேறு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்போ அதை கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறக்காக நான் அந்த டைப் பண்ணதெல்லாம் நான் ஹைடு பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வருதுங்களா இந்த கர்சர் இங்கே கொண்டுனாவே சீட்டு ஃபுல்லாகவே இந்த ஒர்க் புக் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட் கலர் இருக்குது பாருங்கள். ஃபாண்ட் கலர் வந்து நான் வந்து வெள்ளை கலர் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால நான் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. நான் ரெட் கலர் மாற்றி பாருங்கள். ஸோ நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதுங்களா. 1லேருந்து இங்கிட்ட எண்ட் எழுதி என்ன 1லேருந்து நம்பர்ஸ்கள் போகுது. அது ஃபுல்லாக ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் கண்ட்ரோல் அமுக்கி ஏரோ பட்டன் அமுக்குனாவே போகும். ஸோ அதே மாதிரியே எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்னா எண்ட் எழுதி எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 2 3 4ன்னு வர்றதெல்லாம் ரோஸு, மேலே ஏபிசிடி இதுகள்னு வர்றதெல்லாம் காலம். இது வந்து ஹச் காலம், இது ஜி காலம், இது எஃப் காலம், இது ரோஸு. 12 நம்பர் 12ஆம் நம்பர் ரோ, 10ஆம் நம்பர் ரோ, 1ஆம் நம்பர் ரோ. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சினாவே இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சினாவே உங்களுக்கு வருதுங்களா நேம் பாக்ஸ்னு வருது பாருங்க. இதுக்கு வந்து நேம் பாக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ செல்லு எந்த இடத்துல இருக்கோ அந்த செல்லோட இதை வந்து காமிக்கும். ரோவையும் காலத்தையும் இணைக்கிறத உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த இப்போ விமல்ங்கிறது தமிழில் வந்து 55 மார்க் எடுத்தாங்க இடத்துல வச்சுருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலம் ப்ளஸ் ரோ வந்து F11 F11. ஸோ
F11ங்கிறது வந்து இங்கே நேம் பாக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதை பார்க்கணும். இந்த செல்லு பாருங்கள், செல்லில் கொண்டு போனாவே நிறையா மாறுது பாருங்களேன், தெரியுதுங்களா? இன்னொரு விஷயம் செலெக்ஷன், இதெல்லாம் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி இது ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிட்டு இதை எங்கே வேணாலும் நீங்கள் நகர்த்தி வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ப்ளஸ் காமிக்குதுங்களா? உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாவே இதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணினாவே, உங்கள் மவுஸில் உள்ள பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணினாவே கீழே இந்த புக்கு கீழே போட்டிருக்காருங்க, ட்ராக் அவுட் சைட் செலெக்ஷன் டு எக்ஸ்டெண்ட் சீரீஸ்ன்னு சொல்லி. ஸோ என்னென்ன வேலைப்பாடுங்கிறது நீங்கள் புக்கு கீழே உள்ள மூலையில் உள்ள பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை இழுத்தினாவே தெரியும். அப்போ பக்கத்துலேயே கீழேயும் வருது பாருங்க, நம்ம இழுக்க அப்போ 55ங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே வரலாம் அப்படிங்கிறது காமிக்குது பாருங்க. இது கீழே நீங்கள் இதை ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் கேட்குது பாருங்க, என்னென்ன மாதிரி அதை மாற்றணும். இப்போ ஃபில் சீரீஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 56, 57, 58, 59, 60, 61 அப்படியே கரெக்டாக வந்துடுது பாருங்க நம்பர் வழியாக. இப்போ திரும்ப இதை டெலிட் பண்ணிடுவோம். நம்ம இந்த ஃபில் சீரீஸ் போகாமையும் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ளஸ்ஸை நம்ம பண்ணையில் கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக உருவாகுது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் கண்ட்ரோல் அமுக்கியிருக்கேன். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், ட்ராக் கீழேயும் புக்கு கீழே போட்டுருக்கேன், ட்ராக் அவுட் சைட் செலெக்ஷன் டு ஃபில் அப்படின்னு. இப்போ 55, 56 மாதிரி வச்சுருங்க, 57, 58. ஸோ அந்த செல்லோட வேலைப்பாடையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த செல்லையும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கண்ட்ரோல் இஜெட் பண்ணிங்கன்னா பழைய மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பு ஃபைல் மற்றும் ஹோம் டேப்பில் உள்ள ரிப்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிப்பனுங்கிறது இதில் உள்ளது, அந்த டூல்ஸ் உள்ளே காமிக்குதுங்களா, இதுதான் ஹோம் டேப்பு, இன்சர்ட் டேப்பு, பேஜ் லேஅவுட்டு. ஸோ ஒவ்வொன்று சம்மந்தமாகவும் ஒவ்வொன்றும் நான் வீடியோ போடுவேன். இப்போ நான் வந்து ஹோம் டேப் பற்றி போட போகிறேன். இந்த ஹோம் டேப்பில் உள்ள இதுகள் பேர்கள்லாம் ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஃபார்முலா பார். நீங்கள் உங்கள் மவுஸை வச்சு எந்தெந்த இடம் இருந்துன்னா அந்த இடத்துல வச்சினாவே அதுவாகவே காமிக்கும் ஃபார்முலா பார்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த உதாரணத்துக்கு இப்போ இந்த மார்க் ஷீட்டில் இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா பார் உருவாக்கணும், இதோட சம்மு எவ்வளோ பார்க்கணும்னா எந்த ஒரு ஃபார்முலாவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இருக்கு வருங்க இன்சர்ட் ஃபங்க்ஷன், இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களுக்கு ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எந்த ஒரு ஃபார்முலாவுமே இப்போ இதை இன்சர்ட் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், இது கீழே நிறையா இப்போ எடுத்தோடனே சம் கேட்குது வருங்க. இது கொடுத்தீங்கன்னாவே ஒரு டேபிள் உண்டாகுதுங்களா? ஸோ இதில் காமிக்க வருங்க, நம்பர் 1 G7லேருந்து G10, G அதுவாகவே எடுத்துருச்சு வருங்க, G7லேருந்து G10. இது ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு வருங்க 205. 205 கரெக்டானு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் சம்மு எவ்வளோன்னு காமிக்குதுங்களா, 205. செலக்டட் செல் சம் வந்து 205ன்னு காமிக்குதுங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாட்டினா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலும் தெரியும். சம்மு போடுறதுக்கு ஈஸியான வழிகள்லாம் இருக்குது. இதை டெலிட் பண்ணிடுவோம். இங்கே இருக்கு பாருங்க, ஷார்ட்கட்லேயே இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே சம்மு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விழுகும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை ப்ரெஸ் பண்ணினாவே இதில் நிறையா இருக்கு பாருங்க, சம், இஃப்பு, கேரு, அவரேஜ், இஃப், கவுண்ட், மேக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எப்படி நீங்கள் போடணும், நீங்கள் என்ன நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரெஸ் பண்ணினா தான் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இஃப் ஃபார்முலாவை பற்றி விளக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மார்க்கில் எல்லாமே பாஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வச்சுக்கிறோம் லெஸ்ஸர் தென் வந்து ஒரு 35க்கு கீழே வந்தால் ஃபெயிலு, 35க்கு மேலே வந்தால் பாஸு. அப்போ இங்கிலீஷில் இப்போ நான் ஒரு 32ன்னு அடிக்கிறேன்.
அடுத்து மேக்ஸில் ஒரு 33 அடிக்கிறேன். இதெல்லாம் பாஸாகவே இருக்கட்டும். இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இது ரெண்டும் ஃபெயிலு, இது பாஸு அப்படின்னு வரணும். இப்போ நம்ம இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு அடிச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணி வருது பாருங்க. லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூ ஃபால்ஸ். வேல்யூ ட்ரூன்னா பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஃபெயிலு. லாஜிக்கல் டெஸ்ட்னால் நம்ம எந்த செல்லேருந்து எந்த செல்லை எழுதி வேணும், அது கிரேட்டர் தென் லெஸர் தென். இப்போ 3 பாகமாக பிரிச்சிருக்கு. இதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் எதுன்னு. அதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இங்கே இந்த இருக்கிறவங்கள இன்சர்ட் ஃபங்க்ஷன் இதை போட்டிங்கன்னா கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் அங்கே ஆல்ரெடி ஈக்குவல் டு இஃப்பு, அதுவே ப்ராக்கெட் ஓப்பனும் க்ளோஸும் இருக்கு வருங்க. இப்போ நம்ம இங்கே அடிக்க போகிறது மினிமம் போட்டு இதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஏன் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுறோம்னா, நமக்கு வந்து இது இந்த சுமன்கிறவன் பாஸாக போயிடலான்னு பார்க்கணும். அப்படின்னு அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் அப்படிங்கல G7லேருந்து K7. அப்போ அதை இங்கே டைப் பண்ண போகிறோம். G7 K7. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரேட்டர் தென் 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு சொல்லி நம்ம போடணும்ல. அப்போ கிரேட்டர் தென் சிம்பிளை போட்டுக்குங்க. ஈக்குவல் டு 35. இவ்வளோதான். இங்கே வந்து பாஸு 35க்கு மேலே 35 மேலே வந்தால் பாஸு, இது ஃபெயிலு. டபுள் கோடெலாம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்குதுங்களா? இங்கே இந்த பாஸு ஃபெயிலுக்கு டபுள் கோடு கமா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துக்கிறதுங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ ஓகே பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபெயில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு உள்ளதும் ஃபெயிலு, ரெண்டாவது உள்ளதும் ஃபெயிலு, அடுத்து பாஸு. ரோ உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் ரோ நிறையா ஷார்ட்கட்லாம் இருக்குது ரோ உருவாக்குறதுக்கு. முறையாக நம்ம ரோ உருவாக்கணும்னா இந்த இன்சர்ட்டில் போய் பாருங்கள், இந்த இருக்குங்களா இன்சர்ட் ஷீட் ரோ, இதை ப்ரெஸ் பண்ணினா உருவாகும் இன்சர்ட் ஷீட் ரோ. இதையும் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், இன்சர்ட் ஷீட் ரோ. ஆக்சுவலாக இதுக்கு நிறையா கீபோர்டு ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஒவ்வொரு நேரம் நம்ம மறந்துடுவோம், ஒவ்வொரு நேரம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற முடியறதில்ல. அதனால நான் வந்து கஸ்டமர்ஸ் டூல் பார் இதில் வந்து நான் எனக்கு தேவையான டூல்கள்ஸ் எல்லாம் இது பாருங்க. இது வந்து ஸ்னாப் டூல் கேமரா. எனக்கு என்னென்ன தேவையோ நான் அதை அடிக்கடி தேவைப்படுறதுல இதில் நான் வச்சுக்கிடுவேன். இது வந்து காலம் உருவாக்குறது. இந்த இடத்துல வச்சுட்டு நீ பண்ணினா காலம் உருவாகும். இந்த ஷார்ட்கட்டை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஷனில் போனீங்கன்னாவே இருக்குல்ல குயிக் அக்சஸ் டூல் பார். இதை ப்ரெஸ் பண்ணினாவே இதில் பாருங்க நிறைய காமிக்க வருங்க. என்னென்ன வேணுமோ நம்ம இதில் ஆட் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த ஏரோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் கேட்குது பாருங்க, ஃபைல் டேப்பு என்னென்ன டேப் இருக்கோ. இப்போ நம்ம வந்து ஹோம் டேப் பார்க்குறோம்னா ஹோம் டேப்பு நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே ஹோம் டேப்பில் உள்ளது ஃபுல்லாகவே இதில் வரும். அப்போ ஹோம் டேப்பில் என்னென்ன வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, டிலைட் செல்லு, டிலைட் ரோ எல்லாமே ஈஸியாக வருங்களா. ஃபில்டர் ஃபங்க்ஷனு எது வேணுமோ நம்ம உதாரணத்துக்கு இது இன்சர்ட் ஷீட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேனா. இந்த ஃபார்மேட் செல் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், இதை ஆட் கொடு. ஃபார்மேட் ஆல்ரெடி இருக்குது. ஆட் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் ஃபார்மேட் செல்லு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம டக்குன்னு ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் வருது.
ஸோ அதுக்கு நான் சொல்லிட்டேன், ஃபைலில் போய் ஆப்ஷனில் போய் குயிக் அக்சஸ் டூல் பார் இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு எல்லாமே இங்கே இந்த இடத்துல என்னென்ன ஷார்ட்கட்டாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இன்செர்ட் ரோ உருவாக்க கீபோர்ட் ஷார்ட்கட்டாக என்ன பயன்படும் பார்ப்போமா? இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு Ctrl++ அமுக்குனீங்கன்னா ரோ ஆகும். Ctrl++ இல்லை என்டையர் ரோன்னு வருதுங்களா, இன்செர்ட்டு ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ஆகும். Ctrl+Z பண்ணி பழையபடி போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Alt+I+R அமுக்குன்னா ரோ உருவாகும். Alt+I+ உருவாச்சுங்களா ஷார்ட்கட். Alt+I+R. ஐங்கிறது இன்செர்ட்டு. இந்த இன்செர்ட்டு டேப் வச்சு என்ன பண்ணுறோம், இந்த ரோ இல்லை எல்லாமே. ஸோ அதனால் Alt+I+ ரோக்கு வந்து 6. Ctrl+Z பழையபடி. காலம் உருவாக்க பார்த்தீங்கன்னா Alt+I+C. எப்படி ரோக்கு எப்படி Alt+I+Rன்னு சொன்னோமோ அதே மாதிரி Alt+I+C, காலத்துக்கு C. Alt+I+C உருவாச்சுங்களா? Alt+I+C. Ctrl+Z பழைய மாதிரி. இனி ஹோம் டேப் ரிப்பனை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஹோம் டேப்பு. இது கீழே இது எல்லாமே இதோட ரிப்பன்கள் தான். அப்புறம் இது ஒவ்வொன்றுலேயும் ரிப்பன்லேயும் பாருங்கள், இது வந்து ஃபாண்ட்டு. இது கீழே ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கு பாருங்க. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது கீழே நிறையா என்ன மோர் டூல்ஸ் பார்க்கணும். மோர் டூல்ஸுக்கு போனால் இதை ப்ரெஸ் பண்ணால் ஃபார்மட் செல் உருவாகுது பாருங்க. இந்த ஃபார்மட் செல்லில் உள்ளது தான் இந்த 3 இதுவுமே ஃபாண்ட், அலைன்மெண்ட் அண்ட் நம்பர். இது 3மே வந்து ஃபார்மட் செல்லில் உள்ளதான். இதையும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, ஃபார்மட் செல் வருதுங்களா, அலைன்மெண்ட் இங்கே இருக்குங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் பாருங்கள், நம்பர்ஸ் வருதுங்களா. நம்பர்ஸ், அலைன்மெண்ட், ஃபாண்ட், இந்த 3லேயும் உள்ளது தான் இங்கே விரிவாக இதில் முக்கியமான டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு இந்த மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு பாருங்க. இந்த மீட்டர் ஸ்கொயரு, மீட்டர் கியூப்பு, ஸ்கொயர் இந்த 2ன்னு இருக்கிறத மட்டும் ரைட் கிளிக்கு இப்படியும் பண்ணி ஃபார்மட் செல் போகலாம். போயிட்டீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு இருக்கு பாருங்க. இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வித்தியாசம் தெரியுதுங்களா பாருங்க. மீட்டர் ஸ்கொயருக்கு சின்னமாக ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரியா ரைட் கிளிக் பண்ணி போகலாம் டைரெக்டாக ஃபார்மட் செல்லு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் இப்போ இங்கே இதில் காமிக்கல பாருங்கள். இப்போ நம்ம கட் செல்லை பற்றி, இது வந்து கட்டு, இது பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகலை பாருங்கள். நீங்கள் இதை வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்ட் செல் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வச்சு Ctrl+V அமுக்குனாவே பேஸ்ட் ஆகும். இல்லை ப்ரெஸ் பண்ணாலும் பழையபடி Ctrl+Z அமைக்குங்க. இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகுதுங்களா. இது காப்பி. இதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு திரும்பவும் இந்த காப்பி பண்ண உடனே இந்த பேஸ்ட் ஒர்க் ஆகுது வருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பெயிண்டர். இந்த இருக்குல்ல, இந்த ரோஸ் இந்த பாருங்க, எழுத்துக்கெல்லாம் போல்டில் இருக்கா, இது போல்டில் இருக்குது, இது வேறு எழுத்தில் இருக்குது, இது வேறு எழுத்தில் இருக்குது, இது கெலிபரிங்கிற ஃபாண்ட்டில் இருக்குது, இது வேறு ஃபாண்ட்டில் இருக்குது. இதே சைஸில் இதே இதை மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த ஃபார்மட் பெயிண்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை இழுத்தாலே போதும், எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதோட வேலைப்பாடு. ஸோ நம்மள்கிட்ட என்ன அப்படியே இருக்கோ HSL இப்போ எதாவது உள்ள காலம்லாம் விட்டு போகுதுனால அந்த இடத்துல காலத்தை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த பெயிண்டர் அடிச்சிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸு. திரும்ப பழையபடிக்கு Ctrl+Z பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் போல்டு செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணால் போல்டு ஆகும். ஃபாண்ட்டு மாற்றுறது, என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஒன்றும் போகல உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியுங்களா.
ஃபாண்ட்டோட சைஸு கூட்டுறது குறைக்க. அப்புறம் இட்டாலிக்கில் மாற்ற, அண்டர்லைன் கொடுக்க, எல்லாமே அண்டர்லைன் வந்துருச்சு பாருங்க. எதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட வேலைப்பாடுகள்லாம் தெரியும். கண்ட்ரோல் இஜெட் போய்க்குங்க. அப்புறம் பார்டர் இது பார்த்திக்கலாம். நம்ம பார்டர் கொடுக்கலாம்னா பார்டர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஹெட்டிங்க்கு கலர் கொடுக்கணும்னா என்ன கலர் வேணாலும் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நிறையா மோர் கலர் ஓப்பன் ஆகும், கொடுத்துக்கலாம். இந்த எழுத்துக்கெல்லாம் வேறு கலரில் மாற்றுறதுனாலும் எல்லாம் மாற்றிக்கலாம். இதே இதே பார்டரை வந்து இன்னும் ஸ்டைலிஷாக நம்ம மாற்றணும்னு வச்சோம்னாலும் இந்த டேபிளை வந்து இங்கே வருங்க, இந்த இருக்க ஃபார்மட்டஸ் டேபிள்னு இருக்குங்களா, இதில் போனோம்னாவே நிறையா டேபிள்ஸ் வருது வருங்க. வித்தியாசம் தெரியுதுங்களா? மாறுறது தெரியுதுங்களா? பர்சன்டேஜ் நல்லா அழகாக காமிக்கிறதுக்கு ஃபார்மட் டேபிளில் கீழே என்ன ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சரி, செலெக்ஷன் பண்ணலை. செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ எந்த டேபிள்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பழையபடி கண்ட்ரோல் இஜெட்டுக்கே போயிடுவோம். இது அலைன்மெண்ட்டு, லெஃப்ட் லைட்டு, மார்ஜினை சென்டரில் வைக்கிறேன்னா சென்டரில் வைக்கிறது. அப்புறம் மெர்ஜ் செல்லு, மெர்ஜ் எப்படி சொன்னால் உங்களுக்கு இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த 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 ஸ்டூடெண்ட் நேமை உங்களுக்கு இந்த பிளாங்க் செல்லையும் மெர்ஜ் பண்ணுறாலும் மெர்ஜ் பண்ணலாம். மெர்ஜ் பண்ணியாச்சுங்களா? இந்த ஃபுல்லாக மெர்ஜாவது வரும். இன்னும் இது நம்ம உங்களுக்கு இப்போ ஃபாண்ட்டை பெருசாக மாற்றணும்னு நினைக்கிறிய, இது ஹெட்டிங் இல்லையா? இப்போ கொஞ்சம் நல்லா நல்லா போல்டாக தெரியும்னு நினைக்கிறிய, மாற்றிட்டு இப்போ இப்போ இது பாருங்கள், இப்போ மறையுது பாருங்கள். அப்போ அதுக்கு தான் இந்த wrap text இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதையும் wrap text. ஹெட்டிங் கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கணும்னு, ஸோ அதோட வேலைப்பாடுகள். அடுத்தபடியாக இது டாலர் சிம்பிள். உங்களுக்கு இப்போது பணமாக இருந்தேன்னா நம்ம இந்தியன் கரன்சி மாற்றணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் டூல்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே போனோம்னா நம்ம கரன்சி மாற்றலாம். அது சேம், இதெல்லாம் ஃபார்மட் செல்லில் வர்றதான் கரன்சின்னு இருக்கு பாருங்க. இதில் போனோம்னா இந்தியாவோட ருப்பீஸ் இருக்கும், எல்லா எல்லா டாலரு எல்லா சிம்பிளும் இருக்கும். அதெல்லாம் வருதுங்களா? இங்கிலீஷ் இந்தியா கரன்சியில். ஸோ செலெக்ஷன் பண்ணி இப்போ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் சரிங்களா? இந்த இடத்துல இப்போ வித்தியாசம் தெரியுதுங்களா? ஸோ கரன்சி நீங்கள் எந்த நாட்டு கரன்சி வேணாலும் மாற்றிக்கலாம். பர்சன்டேஜ், இந்த மார்க்கு இதெல்லாம் பர்சன்டேஜில் காமிக்கிறது. இப்போ இதே இது கண்ட்ரோல் இதே கமா போட்டு காமிக்கனாலும் காமிக்கலாம். 337.00 டிசம்பரில் புள்ளிக்கு அங்கிட்டு வர்றதை காமிக்கிறதுக்கு இந்த கமாவை யூஸ் பண்ணிக்கலாம். அது இது என்ன நம்ம டிசம்பரில் நமக்கு 3 நாள்னு தேவை அப்படின்னோம்னா அதை கூட்டிக்கலாம் பாருங்கள். அதை கூட்டிக்கலாம், இதை குறைச்சிக்கலாம். அடுத்தபடியாக கண்டிஷ்னல் ஃபார்மட்டிங், இதை பற்றி சொல்லணும்னா தனியாகவே வீடியோ போடணும். ஸோ
ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, நான் இங்கே ஒரு டேபிள் உருவாக்கியிருக்கேன். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்குற அவங்க வேலை பார்க்குற ஹவர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற சீட்டு ஃபஸ்ட் செப்டம்பர், 2nd செப்டம்பர், 3rd செப்டம்பர், 8 to 5, 5 to 8 இப்படி மாதிரி டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அப்படியே ஒரு பார்டர் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து இப்போது இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே அடிக்கக்கூடாது. 10, 11லாம் அடிக்கக்கூடாது. இந்த காலத்தில் 3 மணி நேரத்துக்கு மேலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் இந்த ரூல்ஸ்ன்னு இருக்குங்களா, இதில் கிரேட்டர் தென்னு கொடுத்துட்டு இதில் 8 தான், 8க்கு மேலே நான் இந்த எந்த காலத்துலையும் 8க்கு மேலே வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியே பண்ணிட்டோம்னா, இது என்ன கலர் வேணுமோ ஹைலைட் பண்ணுறது. இப்போ எல்லோ ஃபில் அதாவது நான் 8க்கு மேலே அடிச்சேன்னா அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் தவறுதலாக 10ன்னு அடிச்சேன்னா அந்த கலரில் காமிக்குது பாருங்க. 8ன்னு அடித்தா காமிக்காது. இப்போ ஓவர் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம்னா காமிக்காது. இப்போ 2.5ன்னு அடித்தாலும் காமிக்காது. ஆனால் தவறுதலாக ஒரு நேரம் புள்ளி ஒருத்தர் போட மாட்டாங்க அடிக்கையில். 2.5க்கு 25ன்னு அடிச்சிருவாங்க. அப்போ காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சீட்டில் தவறுகளை தவிர்க்கிறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உதவியாக இருக்குது. ஃபார்மேட் டேபிள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்செர்ட்டு, டிலைட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். சேம் இந்த ஃபார்மேட் செல்லில் உள்ளது தான் இதுக்கெல்லாம். இது ரோவோட ஹைட்டு நம்ம இந்த ரோவோட ஹைட்டு ஃபார்மேட் செல்லில் போய் ரோவோட ஹைட்டு எனக்கு கூட்டணும்னா இதில் போய் டைப் பண்ணால் 25ன்னு டைப் பண்ணா ஆகும். ஆட்டோ ஃபிட் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்கோ அதோட ஆட்டோ ஃபிட்டுக்கு அதுவே எடுத்துக்கிறோம். அந்த ரோவோடது காலமும் அதே மாதிரி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, காலம் ஒன்றில் கூட குறைச்சிருக்கும். எனக்கு லெவலாகவே எனக்கு வேணும் காலம். ஃபுல்லாக அந்த சீட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்லில் போய் இந்த காலம் வித்தை கொடுத்துட்டு 25ன்னு அப்படின்னா எல்லா காலமுமே 25ன்னு வந்துடும். தெரிஞ்சுங்களா? அதே இது உங்களுக்கு காலம் வித்து வந்து ஒரு 10ன்னு கொடுப்போமே, 10 தான் இப்போ தான் 10ஓட சேர்ப்பு. ஸோ இப்படிங்கிற மாதிரியா அது ஆட்டோ ஃபிட்டு. அதை கரெக்டாக நமக்கு அது எவ்வளவு அந்த டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹைடு, அன்ஹைடு. உதாரணத்துக்கு இதை ஃபுல்லாக ஹைடு பண்ணிக்கலாம். ஹைடு ரோஸ், கண்ட்ரோல் இஜெட் அமைக்குங்க, திரும்ப வந்துக்கிறோம். ஹைடு ரோஸ், ஹைடு காலம், ஹைடு சீட்டு எல்லாமே ஹைடு அண்ட் ஹைடை பற்றி இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ரீநேமு, மூவார் காப்பி எல்லாமே இந்த சீட்டை பற்றி படித்தோம். டேப் இதெல்லாம் எல்லாம் படித்தாச்சு. ப்ரொடக்ஷன் சீட்டு இதெல்லாமே. ஸோ ஃபார்மேட் செல்லுமே இங்கே நம்ம சொன்னோம்ல, ஸோ அதுகளை பற்றி தான். இதில் ஃபார்மேட் செல்லு இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டு இருக்குல்ல, இந்த டேட்டு இந்த டேட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியா. இதில் நிறையா இந்த பாருங்க நம்பர்ஸில் டேட்டில் நிறையா காமிக்கும் பாருங்க. ஆமாம், ஃபார்மேட் செல்லில் நம்ம படிக்க நிறையா இருக்குது. இந்த கஸ்டம்லாம் போகணும்னா நிறையா படிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள் 14th மார்ச் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே டேட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? திரும்ப போய் ஃபார்மேட் செல்லில் போங்க. இன்னமும் இருக்குது பாருங்கள் என்னென்ன மாடலில். இப்போ மார்ச்னு ஃபுல்லாகவே வந்து 14 ஃபுல் வருஷம் தர மாதிரி இதை கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வரும். தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். டேட்டு, டைமு எல்லாமே இருக்கும். கரன்சி, நம்பர் இதில் நம்ம கஸ்டமாகவும் ஃபிட் பண்ணிக்கலாம். கஸ்டமான இந்த ஒர்க்கு அதாக இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல, இப்போ மந்த்து எனக்கு 3 எழுத்து வேணும். அப்போ இன்னொரு எம்மு சேர்த்துக்குங்க. இயர் வந்து எனக்கு 2023 வேணும்னா இன்னும் 2 ஒய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா மாறிடுச்சுங்களா? தெரியுதுங்களா? ஸோ இப்படி நம்ம கஸ்டமாகவும் பண்ணிக்கலாம்.
ஃபார்மட் செல்லில். அதுதான் இந்த இது ஆட்டோ சம்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஷார்ட்டாக டேரெக்டாக போடுறது, இதுகெல்லாம் நான் உங்களுக்கு டேட்டா டேபிள் வரையிலே சொல்லிடுவேன். ஷார்ட் இதெல்லாம் டேட்டா டூல்லே வரும் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோம் டேபிள் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.